ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. அப்ரமேயம் கி தத்தேஜஹா யஸ்ஸா ஜனகாத்மஜா. வால்மீகி ராமாயணத்தின் இந்த ஸ்லோகத்தால் ராமன் சீதையோடு கூடி சொல்லனாத பெருமை பெறுகிறான் என்று தெரிகிறது. ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஸ்னுதே என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. பகவானோ தேவன். ஆனால் தன் தெய்வத்தன்மையில் அவன் முழுமை பெறுவது மகாலட்சுமியோட சீதையோட கூடின விற்பாடு. அவன் தான் எப்போதும் அவளோடு கூடித்தானே இருக்கிறான். இப்படி பிராட்டியோட பெருமை பெறுகிற எம்பெருமான் அவனை போய் யாரோ ஒருத்தி காதலித்தாள். ராமனோ ஏகதார விரதன், ஓர் மனைவி. ஏறெடுத்தும் மற்றொரு பெண்ணை ராமன் பார்க்க மாட்டான். பெண்கள் மட்டும்தான் பதிவிரதையாக இருக்க வேண்டும் என்பதல்ல, ஆண்களும் அதே போலத்தான் இருக்க வேண்டும். ஓர் பெண்ணை கைப்பிடித்து அவளோடைய பக்தியோடு தர்ம காரியங்களில் உள்ளத்தை செலுத்தி நன்மக்களை ஈன்று அவர்களையும் நல்வழிப்படுத்துதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான கடமை. இதை உணர்ந்தவன் ராமன். சீதாராமர்கள் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார்கள். என்ன அழகான உருவத்தை சூர்பனகை எடுத்துக்கொண்டு ராமனிடத்தில் வந்தாலும் அது கண்டவன் மயக்கம் அடையவில்லை. பண்டைய காலத்தில் பார்த்தால் ஒருத்தன் பலரை மணந்து கொள்வது வழக்கத்தில் இருந்தது. ஆனால் நாள் செல்ல உண்மையான அத்தியாத்ம சாஸ்திரத்தை புரிந்து கொண்டால் அந்த நாளிலும் சரி இந்த நாளிலும் சரி, யாரு சுத்த யாதிகளோ மோட்சத்தில் விருப்பம் இருப்பவர்களோ அவர்கள் கண்டிப்பாக ஓர் மனைவியோடையே வாழ்கிறார்கள். மனு பகவானோ மற்றும் இதிகாச புராணங்களிலோ ஒருத்தனுக்கு பல மனைவியர் இருந்திருப்பதை நாம் கேட்டிருக்கலாம். நமக்கே சந்தேகமா இருக்கும், இது நியாயமா, இது கூடுமா என்று. ஒரு சிலருக்கு கூடலாம். அந்த காலத்தில் இது எதனால் எழுதி வைக்கப்பட்டது என்பதை இப்போது நான் பேச வரவில்லை. ஆனால் பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் மகாத்மா மிக தெளிவாக உரைக்கிறார். விகித விஷய விருத்தி தன்னேற்றம். யாருக்கென்னும் உடல் இன்பம் காம போகத்தில் விருப்பம் இருக்கிறதோ, தர்மத்தை விட அது முக்கியமாகப்படுகிறதோ, அவன்தான் பல பெண்களை நாடுகிறான். இது தேவையில்லை. இன்னும் கேட்டால் சந்நியாசாசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம் இன்னும் உயர்ந்ததென்னே கூறுகிறார்கள். சொன்ன பிள்ளலோகாச்சாரியரும் ஒரு பிரம்மச்சாரி. அப்ப இந்த காம போக உடலின்ப விஷயமே தவிர்க்கப்பட வேண்டுமானால் அப்ப கண்டிப்பாக ஓர் மனைவியை தவிர மற்றொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. அப்ப பல மனைவியர் உள்ளனரே என்று கேட்டால் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சுத்த யாஜிகளா, சரணாகதி மார்க்கத்தால் பிரபத்தியால் பெருமானை அடைந்து இனி மீளாத இன்பத்தை பெற விருப்பவர்களா என்பது தெரியாது. மண்ணுக்கோ பெண்ணுக்கோ பொண்ணுக்கோ எது சாஸ்திரம் ஒத்துக்கொண்டுள்ளதோ, சாஸ்திரம் ஒத்துக்கொண்டது மட்டுமல்ல, நாம் மோட்சத்தை அடைவதற்கு எது தடங்கலாக இராதோ, இவ்வுலக பற்றை எதெல்லாம் தொலைக்குமோ அதுவரைதான் நாம் விருப்பப்பட வேண்டும். அதற்கு மேல் விருப்பம் கூடாது. இந்த உயர்ந்த கருத்தை ராமன் இவ்விடத்தில் வலியுறுத்த போகிறார். ஏகதார விரதனி ராமன். அவன் அறிந்ததைத்தான் நான் இப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ராமன் அப்படி உரைத்தால் ஏன் கண்ணன் அப்படி நடக்கவில்லை? அவரே கொண்டார். அங்கும் ஒன்று உற்று நோக்க வேண்டும். கண்ணன் கல்யாணம் பண்ணி கொண்டார். எப்போது? எங்கோ நரகாசுரனை முடித்து அவனால் சிறை வைக்கப்பட்ட 16,000 பேரை மனம் புரிந்தார். எதற்காக? அப்படி இல்லையெனில் அனைவருடைய வாழ்க்கையும் நாசமாயிருக்கும்.
மற்றொன்று, கோபிகா ஸ்திரீகள் அனைவரோடையும் ராசக்கிரீடை செய்தாரே, யாரோடும் உடல் ரீதியான தொடர்பே கண்ணனுக்கு கிடையாது. ஒரு பரமாத்மா ஜீவாத்மாவோட என்ன தொடர்போ அப்படித்தான் பெருமானுக்கும். மேலும் அனைத்து ஜீவர்களுக்குமே அவர் பதியாக இருக்கிறார். நம் அனைவருக்குமே பகவான் கண்ணன் தான் கணவன். அந்த கருத்தை உணர்த்தத்தான் கண்ணன் அனைவரையும் கடிமணம் புரிந்தார். ஆனால் உலகத்தவர்கள் எப்படி வாழ வேண்டும்? பெருமானோடே அனைவரும் மனம் புரியலாம். ஆனா உலகத்து ஆண்கள் எல்லாம் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது மனைவி கூடுமான்னு கேட்டால் தவிர்த்து விட வேண்டும். அப்ப மோட்சத்தில் ஆசை குறைந்து போகும். இந்த உண்மை உரைப்பதற்குத்தான் ராமாவதாரம். அப்ப அனைவரும் பகவானுக்கு மனைவியர். இதை உணர்த்துவது கண்ணன். வாழ்க்கையில் நாம் மனிதனாக பிறந்து வாழ்கிறோமானால் அப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன், இதை சொல்லுவதுதான் ஸ்ரீராம். கண்டிப்பாக ராமதாசர்களாகவே இருக்க வேண்டும். அதுதானே உண்மை. கிருஷ்ணனை பார்க்கலாம், தாராளமாக வாழலாம். ஆனா அவர் கூறிய கருத்து என்ன? நாம் பலரை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அப்படி என்றால் இந்த வாழ்க்கையில் இந்த எண்ணத்தோடையே கழித்து விடுவோம். எப்போது பெருமானிடத்தை சென்ற அவரிடத்தில் நினைப்பதற்கே பொழுது அதிகமாக தேவைப்படும். அப்படியெனில் உலக வாழ்க்கையில் பற்று குறைத்துக் கொள்வதுதான் சால சிறந்தது. ஆக கண்ணனை பார்த்து தெரிவிக்க வேண்டியது அனைவரும் பகவானுக்கு மனைவியர். ராமனை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் மனிதர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று தான் வாழ வேண்டும். இது மிக உயர்ந்த கருத்து, அனைவருக்கும் பிடித்தமான கருத்து. பெண்களுக்கு மட்டும் பதிவிரதையா இருக்கணும், கற்பு கரசியாக இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆண்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன, கற்பு கரசி என்ற பெயர் வழக்கத்தில் உள்ளது, கற்பு கரசன் என்ற பெயர் பிரபலமாக இல்லை என்று வேணா சொல்லலாமே தவிர என் ராமனை பார்த்து புரிந்து கொள்ளலாம் அல்லவா? இதைத்தான் சூர்பனகையும் சொல்ல போகிறாள். தாரையும் கொண்டாட போகிறாள், மந்தோதரியும் கொண்டாட போகிறாள். ரொம்ப ஆச்சரியமான கருத்து. சூர்பனகையினுடைய விருப்பத்தை ராமன் நிராகரிக்க போகிறார். ஆனா மறுபடியும் உரையாடல் ஹாஸ்யரசம். அந்த சிரிப்புக்கு போவதற்கு முன்னால் ஆனந்தமாக பெருமானை தரிசிக்க போறோம். இப்போது நாம் இருக்கும் இடம் மல்லபுரம். கும்பகோணத்திலிருந்து திருநாகேஸ்வரம் போகும் பாதையில் கும்பகோணத்திலிருந்து 14வது கிலோமீட்டர், திருநாகேஸ்வரத்திலிருந்து 7வது கிலோமீட்டர். கோணராஜபுரத்துக்கு அருகே இருக்கும் ஊர். பக்கத்தில் கீர்த்திமான் என்னும் ஆறு ஓடுகிறது. அதாவது ராமன் இந்த புறத்தே வந்தபோது இங்கிருந்த மான்கள் எல்லாம் தங்கள் கால் குழம்புகளால் அழுத்தி அதனால் குழி பறித்து தண்ணீரை ஏற்படுத்தி கொடுத்தனவாம். ஒரு நாள் மாலை பொழுதில் ராமனுக்கு சந்தியாவந்தனத்துக்கு தண்ணீர் இல்லாமல் போக அப்போது மான் குழம்புகளால் அழுத்தி தண்ணீரை உருவாக்கிட்டு அதனாலேயே மான்கள் கீர்த்தி அடைந்தன. இந்த ஆற்றுக்கு கீர்த்திமான் ஆறு என்கிற பெயர் ஏற்பட்டது. ஓர் மான் ராமனிடத்தில் அபச்சாரப்பட்டது. இந்த ஊர்ல இருந்த பல மான்கள் கூடி ராமனுக்கு தொண்டு புரிந்து ஏதோ ஒரு மாயமான் மாரீசன் பட்ட அபச்சாரத்தை கழுவி கொண்டன போது என்றுதான் சொல்ல தோற்றுகிறது. ரொம்ப ஆச்சரியமான ஊர், இயற்கை எழிலோடு இருக்கும் ஊர். நுழைவாசலிலேயே பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமன் எழுந்தருளி உள்ளார். ஆச்சரியமான சிற்பக்கலை. அதிலே ஹனுமான் ராமனுடைய திருவடிகளை கையாலேயே பிடித்து கொண்டுள்ளார். அரியணை அனுமன் தாங்கன்னு கம்பருடைய பாடல். இங்க ராமனுடைய திருவடியே ஹனுமான் தாங்கி கொண்டிருக்கிறாள். இனிமே உள்ளே போன விற்பாடு கருடன் மற்றும் உண்டான மூலவர் உற்சவர்கள் ஹனுமான் அனைவரையும் தரிசிக்கலாம். தற்போது சூர்பனகை ராமனை பார்க்க வந்தவள் நீ யார் என்று கேட்டாள். ராமன் தன்னுடைய கதையத்தனையும் சொல்லி முடித்து விட்டு ருஜுபுத்திதையா சர்வமாக்கியாது உபசக்கிரமே ஆசீத் தசரதோ நாம, நேர்மையே உருவம் ராமன். அதனாலதான் நீ யாருன்னு ஒரு கேள்வி கேட்டால் தன்னுடைய பூர்வ கதை முழுக்க சொல்லிட்டார். சொல்லி முடித்துட்டு அவளை பார்த்து கேட்கிறார், நீ யார்? துவாம் து வேதித்து மிச்சாமி கஸ்யத்வம் காசி கஸ்யவா துவம் ஹிதாவன் மனோனாங்கி ராட்சசி பிரதிபாசிமே. பார்த்தா ராட்சசியால் இருக்காய், இங்க என்ன நாங்களோ மனிதர்கள். அதற்கு அவள் பதில் கூறுகிறாள், அகம் சூர்பனகா நாம ராட்சசி காமரூபிணி. எனக்கு சூர்பனகான்னு பேர். இஷ்டப்பட்ட உருவத்தை எடுத்துக்கொள்ளும் வல்லமா உண்டு. அரண்யம் விசராமீதம் ஏகா சர்வபயங்கரா. இந்த காடு முழுக்க என்னது, நான் தான் சுற்றி திரிகிறேன், பயங்கரமானவள். ராவணோ நாம பே பிராதா யதிதே ஸ்ரோத்ரம் ஆகதா பிரவருத்த நித்ரஸ்ய சதா கும்பகர்ணோ மகாபலா விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. ராவணன் தான் எனக்கு அண்ணன், கும்பகர்ணனும் விபீஷணனும் கூட பிறந்தவர்கள். ஆனா விபீஷணனுக்காரே ரொம்ப தார்மிகன்.
நது ராட்சச ஜெட்டிதா, நாங்கள்லாம் அவனை ராட்சசன்னு பிறந்ததுலேருந்தே சொல்றதில்லை. ஆக யார் வாயால சான்றிதழ் கிடைச்சிருக்கு பாருங்க. தீயவள் ஒருத்தி விபீஷணனை தர்மாத்மானு கொண்டாடுகிறாள். போதாதா? அப்ப நிச்சயமாவே அவர் தார்மிகம் தானே. அரண்யம் விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச ஜெட்டிதா தானகம் சமதிக்கிராந்தா ராமத்வாபூர்வ தரிசனாது. முன்னால் உன்னை போல அழகனை நான் பார்த்ததில்லை. இதார் சிராய பவ பர்த்தாமே சீதையா கிம் கரிஷ்யசி. இந்த சீதை பக்கத்துல பார்த்தாலே அழகாகவே இல்லையே. இந்த புரூபியா நீ மணந்தாய், இவள் ரொம்ப பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கிறாள், இவள் வேண்டாம், அழகில்லை, இவளை தள்ளிவிடு, நான் தான் உன் பேரழகுக்கு ஏற்றவள். பார்த்த வால்மீகி சிரிப்பு தாங்களே. சீதையை தள்ளிவிடணுமா, சூர்பனகையை கல்யாணம் பண்ணிக்கணுமா? பயப்பட வைக்கும் கோலம். அவளை யார் கல்யாணம் புரிவார்கள்? பஷ்யன் சகமயா காமி தண்டகான் விசரிஷ்டதி இத்தேவ முக்த காக்குஸ்தா ரகசிய மதிரேக்ஷணாம் இதம் வச்சனம் ஆரேபே வக்தும் வாக்கிய விசாரதா. பார்த்த ராமனுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. ஆனாலும் அடக்கி கொண்டு, ராமன்னாலே சிரிக்கிறதோ வேடிக்கைப்பட, எப்பவும் வேடிக்கை, வினோதம், விளையாட்டு, கட்டி பிடித்தல், கூட்டல் எல்லாம் உண்டு. ஆனா ராமன் என்னைக்கா இருந்தாலும் சற்று நிதானம் தவற மாட்டாரோ இல்லையோ. வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு கூறுகிறார். 18வது சர்க்கம். தாம் து சூர்பணகாம் ராமஹ காம பாசாவபாசிதாம் ஸ்வேச்சையா ஸ்லக்ஷணையா வாச்சா ஸ்மிதபூர்வமதா பிரவீத். தனக்கே உரித்தான தோரணையில் புனிசிரிப்பு மாறாமல் ராமன் கூறுகிறார். கிருததாரோஸ்மி பவதி பாரியேயம் தயிதா மம தத்விதானாந்து நாரீணாம் சுதுக்காச சபத்தனதா. ஏ சூர்பணகே, நான் ஏற்கனவே கல்யாணமானவன். இதோ பக்கத்தில் என் மனைவி சீதை இருக்கிறாள். எப்ப பக்கத்துல சீதை இருக்காளோ நீயும் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டாள். உன்னை போன்றவர்களுக்கு சக்களத்தி பொறுத்து கொள்வீர்களா? பிடிக்காதல்லவா? நானோ கிருததாரனாக இருக்கிறேன், அப்படின்னா கல்யாணமானவனாக இருக்கிறேன். என்னை விட்டு விடு. அதோ இலக்குவன் கல்யாணம் ஆகாதவன் இருக்கிறான் பார், அவனை போய் கெடுத்துக்கொள் என்று ராமன் கை காட்டினார். வால்மீகிக்கு ஆச்சரியம். ராமனா போய் கூறுவார்? இவருக்கு கல்யாணம் நடந்த நாளில் தானே அவனுக்கு நடந்தது. அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். என்னை விட்டுவிடு. அதோ ஸ்ரீமான கிருததாரஸ்ய லக்ஷ்மணோ நாம வீரியவான். இவன் என் தம்பி, லக்ஷ்மணன்னு பெயர், கல்யாணம் ஆகாதவன், அகிருததாரன் என்று ராமன் கூறினார். ஆனா என்ன அர்த்தம் வச்சுக்கணும்னால், சம்ஸ்கிருத பாஷை இலக்கணத்தின்படி பார்த்தோம்னால் சஹ அகிருததாரகான்னு சொன்னால் சககிருததாராகான்னு வைத்துக் கொள்ள வேண்டும். சககிருததாரன்னு சொன்னால் அப்ப கூட மனைவி இல்லாதவன் பொருள். கல்யாணமாய் இருக்கிறது, ஆனா மனைவி கூட இல்லை. ஆகவே நீ போய் அவனிடத்தில் கேள். சூர்பனகை அவனை பார்த்து, இவர் அழகாத்தான் இருக்கார், இவராவது கருப்பா இருக்கார், அவர் சிகப்பாவே இருக்கிறாரு, சரி அவரையே கல்யாணம் புரிவோம் என்ன அவனிடத்தில் ஓடினாள். அப்போது சௌமித்திரன் சொல்லுகிறார். கதம் தாசஸ்ய மேதாசி பாரியா பவிதுமிச்சசி ஆரியசத்வம் விஷாலாட்சி பாரியா பவ யவீயசி பாரியாம் விருத்தாம் பரித்யஜ்ய சுவாமேஷைவ பஜிஷ்யதி. யோசித்துப்பார். நானே ராமனுக்கு தொண்டனா வந்திருக்கேன், தொண்டனுக்கு இன்னொரு தொண்டா, நானே வேலைக்காரன், வேலைக்காரிக்கு மற்றொரு மனைவி வேலைக்காரியா? இது உனக்கு பொருந்தாது. தலைவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ போ, நீ இரண்டாவது மனைவியாக வாழ்க்கப்படு. உன்னிடத்தில் இருக்கிற பேர் அழகால் கண்டிப்பா ராமன் சீதையை விலக்கி விட்டு உன்னைத்தான் கொண்டாட போகிறான் பார் என்று லக்ஷ்மணன் சொல்ல, என்ன அவரிடத்தில் கேட்டால் இங்கு அனுப்புகிறார், இவரிடத்தில் கேட்டால் அங்கு அனுப்புகிறார். இனி இவளை விட்டு வைப்பதில்லை. இருவரையும் அடைய ஒட்டாமல் தடுப்பது இந்த தீயவளான சீதைதான். இவளை அழித்து விட்டால் நாம் இவர்களை அடைந்து விடலாம் என்று நினைத்த சூர்பனகை பாய்ந்தாள். குருரார்யைஹி சௌமித்ரே பரிகாச கதஞ்சன நகாரிய பஷ்ய வைதேகிம் கதஞ்சித் சௌமிய ஜீவிதீம். அப்போது ராமன் சொல்றார், ஏ லக்ஷ்மணா, உண்மை புரிஞ்சு போச்சா உனக்கு? யாரிடத்துல வேடிக்கை வினோதம் பண்ணணுமோ அங்குதான் பண்ணணும். தீயவர்களிடத்துல பண்ணிதான் நாம தான் சிக்கிக் கொள்ளுவோம். இந்த உண்மையை தெரிந்து கொள். அது புரிந்து கொள்ளும் நிலையில் அவள் இல்லை. இதோ பார், சீதை வைத்திருந்த கத்தியை இலக்குவன் உருகிறார். இத்யுக்தோ லக்ஷ்மணஸ்தஸ்யாக क्रुद्धो रामस्य पश्यतः उद्धृत्य खड्गं चिच्छेद कर्णनासे महाबलः निगृत्त कर्णनासातु विस्वरं सा विनद्य च सा विरूपा महाघोरा राक्षसी शोणितोक्षिता ननाद विधान्नादान् यथा प्रावृषि त्वयदः. தன் வாளை உருவினார். கூறார்ந்த வாளால் கொடி மூக்கும் காதிரண்டும், இரண்டு காதுகளையும் மூக்கையும் அறுத்தான் லக்ஷ்மணன். ரத்தம் கொட்ட கொட்ட பைரவ ஸ்வரம் பேரிடி போன்ற ஒலியோடே தன்னுடைய கூட பிறந்த கரதூஷணர்களிடத்தே புகார் செய்வதற்காக கிடுகிடுவென்று ஓடுகிறாள். ஓடினவள் என்ன செய்தாள்? 14,000 பேரை ராமன் தனியாக எதிர்க்க போகிறான். காத்திருப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.